ஒரே ஒரு விஷயம், கல்வியால இப்போ ஜாதியை ஒழிக்க முடியாது. ஜாதியை சமுதாயத்தை சோசியல் குரூப் அழிக்க முடியாது. மனிதர்கள் சோசியல் குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டே இருப்பான். இந்த ஜாதிகள் இன்னைக்கு இருக்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். 800 வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய பேர்கள்லாம் வேற வேற. இன்னைக்கு இருக்கிற ஒரு ஜாதி கூட பழைய பேர் கிடையாது. அப்போ 800 வருஷம் முன்னாடி ஜாதிக்கு இன்னைக்கு இருக்கிற என்ன வித்தியாசம்? அப்போ குளம்னு ஒன்று இருந்துச்சு. அவங்க ஒரு குளம் பேர் சொல்லுவாங்க, குளம் கோத்திரம்னு போயிட்டு இருந்தாங்க. இந்த ஜாதிங்கிறது இப்போ இருக்கு. இப்போ இது காலங்கள் தூரம் மாறிட்டே இருக்கும். மனிதர்கள் மாறிட்டே இருப்போம். சரியா? இப்போ பிராமின்ல ஐயர் ஐயங்காரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா? கல்யாணம் பண்ணிக்கல. ஒரே ஜாதி அவங்க. நீங்கள்லாம் ஒரே ஜாதி நினைக்கிறீங்க. ஆனால் ஐயர் ஐயங்காரும் நான் ஒரே ஜாதி நினைக்கிறது இல்லை. ஐயங்காரில் வடகளையும் தென்களையும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா? பண்ண மாட்டாங்க. எல்லாரும் ஐயங்கார ஒரே ஜாதி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க வடகலை தென்களோ ஐயோ அப்பா வேற யாருக்காக சம்மந்தம் பண்ணி இங்கே பண்ண மாட்டேன்பா. ஸோ இந்தமாரி பெரிய 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 சமுதாயம் பிரிஞ்சுட்டே போயிட்டு இருக்கு. சரியா? இது ஒரு சமுதாயத்தோட ஒரு பொதுவான இயல்பு, ஒரு ஓட்டம். அப்போ இதை மாற்ற முடியும்னு எப்படி சொல்றாங்க? இல்லை, அதை வைத்து அரசியல் செய்கிறார்கள் அப்படிதான் நான் சொல்றேன். இதை ஜாதி அழிக்க முடியல. ஜாதி இன்னைக்கு இந்த ஜாதி அழிச்சிங்கன்னா ஒரு புது பேர் வரும், ஒரு புது பேர் மாறும். நான் எப்படி பிரிவு உருவாகும், ஒரு புது பிரிவு உருவாகும், புதுசாக மாறும். இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா, இதை ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை நான் எப்படி பார்க்குறேன்னா, நாடார்கள் ஒரு ஜாதியாக இருந்தாங்க. அதில் 90-100 வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ஹைரார்க்கியில் கீழே இருந்தாங்க, மேலே இருந்தாங்கன்னு பல விதமான பேச்சு இருக்குது. ஆனால் அந்த சமுதாயம் இன்னைக்கு எக்கனாமிக்கலாகவும் எஜுகேஷனலாகவும் ஸ்பிரிச்சுவலாகவும் வளர்ந்து இன்னைக்கு ஒரு உயர்ந்த சமுதாயம் மாறுது. ஒவ்வொரு சமுதாயமும் இந்தமாரி போராடணும், போட்டி போடணும், ஜெயிக்கணும். இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்கணும், உங்கள் சமுதாயம் ஜெயிக்கணும். இதை தவிர வேறு எல்லா மெத்தடுமே ஃபெயிலியர். கல்வி கட்டுறவுடனே அவங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கல்வியால் இந்த மாதிரி தொழில் கல்வியாளர்கள மனிதனோட மனம் மாற போகிறது. சமுதாய கல்வி ஒன்று தேவை. நம்ம என்ன சொல்கிறோம், உன் ஜாதிக்காரன் மேலே பாசமாக இருக்க தப்பு இல்லை. எனக்கு நல்லா தெரியும் 80% பேர் ஜாதி இல்லை அதுன்னு பேசிகிட்டு இருக்கவங்களாம் பார்க்குறேன்ல. அவன் ஜாதிக்காரன் வரும்போது பாசமாக பேசிகிட்டு இருக்கும். அந்த பாசம் எங்கேருந்து வருது? அது தப்பான்னு கேட்டால் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். இவன் ஜாதிக்காரன் அவர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தானே, ஜாதிக்கிற எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி தானே. ஆனால் இன்னொரு ஜாதிக்காரனை துவேஷமாக பார்க்காது, இன்னொரு ஜாதிக்காரனை நெகட்டிவாக பார்க்காது, இன்னொரு ஜாதிக்காரனை வேற உன்னையோட கீழே இருக்க நினைக்காது. அவன் வேற ஜாதி, நீ வேற ஜாதின்னு வச்சுக்கோ. ஆனால் உன் ஜாதிக்காரன் பாசமா இருக்குது. என் ஃப்ரெண்டுகிட்ட பாசமா இருக்கேன், என் ஃப்ரெண்டுனால என்ன பாசமா இருக்கேன், அதுக்காக இன்னொருத்தர் நான் எதிரியா இருக்கணும்னு அவசியம் இருக்கா? இந்த ஒரு நட்பு வட்டாரத்துக்குள்ளதான் இவங்க சிந்திக்கணுங்கிறத என்னுடைய பார்வையா இருக்கு. ஒரு 1000 வருஷம் இன்னைக்கு இருந்து ஜாதிகள் பேர் மாறி புதுசா ஒரு ஜாதி வரலாம். சரியா? 1000 வருஷம் கழிச்சு புது ஜாதிகள் வரலாம். ஜாதிகள்லாம் இன்னைக்கு ஜாதி நீங்கள் பேர் சொல்கிறதான் சொல்கிறேன், ஜாதியை நான் சொல்லலை, நான் ஒரு சோஷியல் குரூப்புன்னு சொல்கிறேன். சரியா? ஸோ அந்த புது ஜாதிகள் வரும்போது அன்னைக்கு ஒரு ஃபைட் இருக்கும், யார் மேலே இன்னைக்கு யாரு கீழேன்ட்டு. இந்த ஃபைட்டு தொடர்ந்து இருக்க போது நான் சொல்கிறேன். இங்கேயே ஒவ்வொரு ஜாதிகளுடைய பேர் அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களில் வேற வேற பேராக இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கும். இதுவே ஒரு என்னதான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாலும் சாணாருங்கிறாங்க, நாடாருங்கிறாங்க, கிராமணிங்கிறாங்க, இந்த பக்கம் இளவாங்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஏரியா எவரி 15 கிலோமீட்டர் கல்ச்சர் மாறுங்க, எவரி 25 கிலோமீட்டர் டோட்டலாக மாறிடும். ஒரே ஜாதியிலே 2 வீட்டுக்கு டோட்டல் கல்ச்சரே டிஃப்ரெண்ட் இருக்கும். எப்படி குலத்துவ தேவர் விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய கம்யூனிட்டியில் இறந்தவங்களை எப்படி எடுக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 மெத்தட் இருக்கு. விதைக்கிறது எரிக்கிறது தான், அதில் எத்தனை மெத்தட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். கல்யாணங்களை எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. நீங்கள் பெரம்பலை கலர் கல்யாணங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த எந்த யாகம் ஒன்றும் கிடையாது, வெறும் வெத்தலை 2 உப்பு ஒரு கண்ணாடி வச்சு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க அரை மணி நேரத்தில். இதே நீங்கள் திருநெல்வேலி கல்யாணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, 1.5 மணி நேரம் யாகம் நடத்திட்டு இருக்காங்க. அதுமாரி பெரும்பாலான பெரம்பலை கலர் அண்டு இந்த கல்யாணங்கள்ல காலையில நான்வெஜ், ராமநாதபுரத்தில் இருக்கிற மரவர் வீட்டு கல்யாணங்கள் நான்வெஜ், விருந்தினர் இருக்கிற மரவர் வீட்டு கல்யாணங்கள்ல வெஜிடேரியன் கல்யாணத்தில். இதுல பல பிரச்சனைகள் வரும். ஆனா சம்பந்தம் பண்ணும்போது இதெல்லாம் பேசி தீர்த்துக்கிறாங்க. இப்ப சம்பந்தங்கள்லாம் டிஸ்ட்ரிக்ட் மாறுறதுனால. ஸோ நம்ம என்ன ஒரு பொதுவான ஒரு தீமை கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த கல்வியால இந்த ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் அரசாங்கம் ஒழிக்க வேண்டியது. அதுக்கு அரசாங்கம் நிறைய பண்றாங்க, ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, எக்கனாமிக் டெவலப் கொடுக்குறாங்க, அதை அரசாங்கம் பண்ண வேண்டியது. ஜாதிகளை பேர்களை அழிப்பது, இந்த போர்டில் பேர் அழிக்கிறது, இதெல்லாம் அரசியல். ஊர்ல பேர் அழிக்கிறது, இப்ப இந்த எல்லா கூடங்களையும் சமூக நீதி கூடமா மாத்துறாங்கிறது, இதெல்லாம் அரசியல். இது முழுக்க அரசியல். இது அரசாங்கத்துக்கும் தெரியும், ஆனா அவங்க எதுவும் பண்றதில்லை. இதெல்லாம் தேவையில்லாத. என்ன அஷூரன்ஸ் நம்ம கொடுக்கணும்னா, எல்லா ஜாதிகளும் நீ உன் ஜாதிக்காரன் பாசமா இருந்துக்கோ, அடுத்த ஜாதிக்காரன் துவேஷம் வராது.